மாப்பிள்ள என்ன பலமான யோசனையாக இருக்குது. இல்லைம்மா, இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் ஃபாரின் டூர் போன மாதிரி காட்டுது. அதுக்கான டிசிஎஸ் அமௌண்ட் உள்ளே வந்திருக்கு. பேன் கார்டுக்கு தப்பாக போட்டு உங்கள் பேரில் போட்டாங்களோ? மாப்பிள்ள தப்பாலாம் வரல, கரெக்டாக தான் வந்திருக்குது. ஐயா தான் ஃபாரின் போனேன். என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் ஃபாரின் டூர் போயிட்டு இருக்கீங்களா? மாப்பிள்ள அடிக்கடி ஃபாரின் கிளம்பிடுவேன். என்னம்மா அடிக்கடி ஃபாரின் டூர் போகிறீங்களா? நமக்கு ஃபாரின் போகிறங்கிறது பக்கத்து ஊருக்கு ஷாப்பிங் போகிற மாதிரி. அப்படி எந்த கண்ட்ரி தான் போகிறீங்க? மாப்பிள்ள அடிக்கடி எங்கே போவாங்க? அம்மா தாய்நாடு தான். தாய்லாந்து. ஐயோ மாமா, நீ வயசான காலத்தில் தாய்நாடு கேட்குது. பா அத்தைக்கு சொல்கிறவா. மாப்பிள்ள அவருக்கு சொல்லிடாது மாப்பிள்ள. நான் குற்றாலத்துக்கு முன்னாடி டூர் போகணும்னு சொல்லிட்டு தாய்லாந்து கிளம்பிடுவேன். மாப்பிள்ள தாய்லாந்துக்கு போகிறது எல்லாமே கணக்கில் காட்டணும். ஆமாம், கண்டிப்பாக ஃபாரின் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக இன்கம் டேக்ஸில் காட்டணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாரின் போகும்போது 7 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிசிஎஸ் பிடிச்சிருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் வந்து 7 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ள நீ சொல்கிறதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வருது. அந்த டூர் புக் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஏஜென்ட்டு ஏதோ பணம் தர பிடிச்சிட்டான்னு சொன்னால், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணால் எல்லாமே வந்துன்னு சொன்னான். பார்த்து எனக்கு முடிச்சு கொடு மாப்பிள்ள. நீங்கள் வந்து ஃபாரினுக்கு வந்து பிஸ்னஸ்க்காகவோ இல்லை டூரிஸ்முக்காகவோ போனீங்கன்னா அதுக்கான செலவுகளை வந்து உங்கள் ப்ராப்பராக உங்கள் ஆடிட்டர் சப்மிட் பண்ணிடுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாரின் ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து டிசிஎஸ் அப்ளிகபிளாக இருக்குது. 7 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து டிசிஎஸ் பிடிப்பாங்க. இப்போ வந்து அந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.